அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிகு மாணவ மாணவிகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, சென்ற பாடத்திலே நாங்கள் துருசுல் பலாகா உடைய பாடத்திலே நாங்கள் பலாகா என்ற சொல்லின் கருத்து என்ன, பலாகாவிற்கான வரைவிலக்கணம் என்ன, பலாகா என்ற சொல் எதிலிருந்து உருவானது என்ற 3 விடயங்களை நாங்கள் பார்த்தோம். அதே போன்று இன்றைய பாடத்திலே நாங்கள் இந்த பலாகாவை படிப்பதன் மூலமாக கிடைக்கின்ற பிரயோசனங்கள் என்ன, இந்த துருசுல் பலாகா கிதாபை எழுதிய முசன்னிஃபுகள் யார் மற்றும் அதனை தொடர்ந்து வேறு சில குறிப்புகளும் பலாகாவை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். எனவே இந்த பலாகாவை படிப்பதன் மூலமாக பல பிரயோசனங்கள் இருக்கிறது என்று கிதாபுகளிலே எங்களுக்கு பார்த்து கொள்ளலாம். அந்த வகையில் நாங்கள் இந்த இடத்திலே ஒரு சில குறிப்புகளை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக சில இமாம்கள் கிதாபுகளில் அதனுடைய பிரயோசனங்கள் எழுதும் பொழுது முதலாவதாக எழுதுகிறார்கள், அல் பலாகத்து ஹிய துஈனு அலா மஅரிஃபதி மஆனில் குர்ஆனில் கரீம். இந்த பலாகாவை படிப்பதன் மூலமாக முக்கியமாக குர்ஆனுடைய கருத்துக்களை விளங்குவதற்கு பிரயோசனமாக இருக்கின்றது, உதவியாக இருக்கிறது என்ற ஒரு கருத்தை முன்வைக்கின்றார்கள். இரண்டாவதாக, இந்த பலாகா தன்மி மலகத்தல் கிதாபா, எழுத்தாற்றல் திறனை ஒருவரிடத்திலே வளர்க்கிறது. அதே போன்று தன்மி அல் குதுரத்த அல நக்தில் கலாம், பேச்சுக்களை விமர்சிக்கும் திறனை வளர்க்கும் என்ற கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள். அதனை தொடர்ந்து இன்னும் பதிவு செய்கின்ற பொழுது அத்ததர்ருபு அல தகல்லுமி பில் பலீக் மினல் கவுல், அதாவதாக தெளிவான முறையில் சரளமாக பேசும் திறனை ஒருவரிடத்திலே இந்த பலாகா வளர்க்கிறது என்ற கருத்தையும் சொல்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் துசாஇது ஃபி ஃபஹ்மில் அஹாதீஸின் நபவிய்யா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த ஹதீஸை விளங்குவதற்கு ஒரு பிரயோசன கருத்தாக இந்த பலாகா அமைகிறது என்ற கருத்தையும் இமாம்கள் கிதாபுகளே பதிவு செய்கிறார்கள். அது மட்டுமல்லாது அல் பலாகத்து ஹிய துல்ஹிரு ஃபசாஹத்தல் குர்ஆனில் கரீம், இந்த பலாகா கற்பதின் மூலமாக குர்ஆன் எந்த ஃபசாஹத் தன்மையில் பேசப்பட்டிருக்கிறது, குர்ஆன் எந்த வச நடைகளை கொண்டு வருகிறது என்ற குர்ஆனுடைய ஃபசாஹத் தன்மையை எங்களுக்கு வெளிக்கொண்டு வருகிறது. கடைசியாக அல் பலாகத்து ஹிய வசீலத்துன் இலா மஅரிஃபதி இஜாஸில் குர்ஆனில் கரீம், அத்துடன் இந்த குர்ஆனிலே இருக்கின்ற அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகள், குர்ஆனுடைய அத்தாட்சிகளை விளங்குவதற்கு இந்த பலாகா ஒரு உறுதுணையாக இருக்கிறது. அல் பலாகத்து தன்மி மஹாரத்துல் லுகா அல் அரபியா, ஒருவரிடத்திலே அரபாற்றல் திறனை இந்த பலாகா வளர்க்கிறது என்ற கருத்தை அதனுடைய பிரயோசனங்களாக பட்டியலிட்டு செல்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய மாணவ மாணவிகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, பலாகாவினுடைய பிரயோசனங்கள் எத்தனையோ இருக்குகின்ற பொழுதோ இந்த இடத்தில் நாங்கள் ஒரு சிறு விளக்கங்களை நாங்கள் இந்த இடத்திலே பார்த்தோம். அடுத்ததாக இந்த இல்முல் பலாகா 3 அடிப்படையான விடயங்களை கொண்டு அந்த கிதாபு நகர்த்தப்படுகிறது. அதாவது 3 அடிப்படை விதிகளை கொண்டே அதிலே அந்த பாடங்களை கொண்டு செல்கிறார்கள். முதலாவதாக இல்முல் மஆனி, இரண்டாவதாக இல்முல் பயான், மூன்றாவதாக இல்முல் பதீ. இதன் விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் பின்பு பாடத்தில் வரும்பொழுது நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக இந்த பலாகா கலையினை தோற்றுவித்த இமாமாக, தொகுத்தெடுத்த இமாமாக அல் அல்லாமா அப்துல் காஹிர் அல் ஜுர்ஜானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் காணப்படுகிறார்கள். இவர்களைத்தான் இந்த பலாகாவுடைய கலையை கோர்வை ரீதியாக கொண்டு வந்து ஒரு விதிப்படிக்கு தந்தமையால் இவர்களை இந்த பலாகாவை உருவாக்கிய முஅஸ்ஸிஸாக இமாம்கள் கிதாபுகளிலே பதிவு செய்வதை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். அப்படியாயின் இந்த இமாம் அவர்கள் இந்த கலையினை கோர்வை ரீதியாக ஒரு விதிப்படி அமைத்து எங்களுக்கு தருவதற்கு முன்னால் இக்கலை மக்களிடம் இருக்கவில்லையா என்று பார்க்க போனால் உண்மையிலேயே ஆரம்ப கால அந்த மக்களிடம் இந்த பலாகா என்ற கலை பரவலாக காணப்பட்ட ஒன்று. ஆனால் ஒரு விதியின் அடிப்படையில் கோர்வை ரீதியாக இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று இல்லை. ஆனால் இந்த அப்துல் காஹிர் அப்துல் ரஹ்மான் அல் ஜுர்ஜானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த கலையினை கோர்வை செய்வதற்கு முன்னால் இந்த கலை மக்களிடத்தில் உண்மையிலே பரவலாக காணப்பட்ட ஒன்று. இவர்கள் அதன் இப்படித்தான் வர வேண்டும், இதனுடைய விதி இதுதான், இந்த முறையில் வந்தால்தான் இது பலாகாவுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்படுகிறது என்று அதனை தொகுத்து வடித்தெடுத்து எங்களுக்கு கோர்வை ரீதியாக தந்ததனால் இவர்களை வாலிஉ இல்மில் பலாகா, அதே போல முஅஸ்ஸிஸ் என்று சொல்கிறார்கள். உதாரணமாக நாங்கள் பார்க்க போனால் நஹு கலையை உருவாக்கி தந்தவர், கோர்வை ரீதியாக கொண்டு வந்து தந்தவர் அபுல் அஸ்வத் துஅலி என்று சொல்கின்றோம். உண்மையிலேயே இவர்கள் இந்த கலையினை உருவாக்குவதற்கு முன்னால் நஹு கலை இருக்கவில்லை என்று பார்க்க போனால் இருந்தது. அந்த காலத்து கவிஞர்கள் மிகவும் பாண்டித்தியம் பெற்றவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு எதிராக குர்ஆன் இறங்கியது. குர்ஆன் நஹு சட்டங்களை, சர்ஃப்களை, பலாகா, தஃப்ஸீர் எல்லா விடயங்களையும் உள்ளடக்கிய குர்ஆன் பேசியது.
அப்படியானால் ஏன் அபுல் அஸ்வத் துஅலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை வாதிஉன் நஹ்வா சொல்கின்றோம்? குர்ஆன் ஹதீஸிலிருந்து, அந்த கவி புலன்களிலிருந்து நஹு சட்டம் இப்படித்தான் வர வேண்டும், இதுதான் அதனை விதி என்று கோர்வை செய்து எங்களுக்கு ஒரு வடிவத்தை தந்ததனால் அவர்களை நாங்கள் அந்த கலைக்கு வாலியாக வைக்கின்றோம். அதே போன்று இன்னும் ஒரு உதாரணத்தை பார்க்க போனால் உசூல் ஹதீஸுடைய விடயத்திலே தனிப்பிரதியாக ஒரு தனி கலையாக அதனை கோர்வை செய்து தந்தவராக நாங்கள் கணக்கெடுக்கின்றோம். அல் இமாம் ராம ஹுர்முசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை கூறுகின்றோம். அதே போன்றுதான் இந்த இமாம் ராம ஹுர்முசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த உசூல் ஹதீஸுடைய விடயத்திலே அந்த விடயங்களை கோர்வை செய்வதற்கு முன்னாலும் உசூல் ஹதீஸ் காணப்பட்டது. ஆனால் தனித்த ஒரு பிரதியாக இருக்கவில்லை. இவர்கள் கோர்வை செய்து வந்ததனால் நாங்கள் அவர்களுடைய பெயரை சொல்கின்றோம். அதே போன்றுதான் அப்துல் காஹிர் அல் ஜுர்ஜானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குர்ஆனிலிருந்தும் ஹதீதுகளிலிருந்தும் ஜாஹிலிய காலத்திலே வாழ்ந்த பாண்டித்தியம் பெற்ற அந்த கவிஞர்களுடைய கூற்றுக்களை ஆதாரங்களாக கொண்டு, மூலாதாரங்களாக கொண்டு பலாகா இப்படித்தான் அமைய வேண்டும், ஃபசாஹத்துல் கலிமா, ஃபசாஹத்துல் கலாம் இப்படித்தான் அமைய வேண்டும், அதில் முஹாலஃபத்துல் கியாஸ் இருக்கக்கூடாது, அதே போன்று அகராபத்துடைய சொற்கள் வரக்கூடாது என்று பல ஷரத்துக்களை உள்ளடக்கியதாக இந்த பலாகாவை தொகுத்து தந்தமையினால் நாங்கள் இதற்கு வாலியாக முஅஸ்ஸிஸாக அப்துல் காஹிர் அல் ஜுர்ஜானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை நாங்கள் கூறுகின்றோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம், இந்த துரூசுல் பலாகா கிதாபை கோர்வை செய்த இமாம்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது இதனை 4 இமாம்கள் சேர்ந்து கோர்வை செய்திருக்கின்றார்கள். முதலாவதாக ஹிஃப்னி பிக் நாசிஃப் என்பவர்கள், இரண்டாவதாக முஹம்மது பிக் தையாப், மூன்றாவதாக சுல்தான் ஆஃப்னதி, நான்காவதாக அஷேக் முஸ்தபா தமூம் அல்லது துமூம் என்று சொல்கின்றார்கள். இந்த 4 இமாம்கள் சேர்ந்துதான் துரூசுல் பலாகா என்ற கிதாபை தொகுத்து இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அந்த கிதாபினுடைய முகத்திமாக்களிலே எங்களுக்கு பார்த்து கொள்ளலாம். எனவே இன்றைய பாடத்திலே நாங்கள் துரூசுல் பலாகாவினுடைய ஒரு சில விடயங்களை நாங்கள் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்திலிருந்து எங்களுடைய துரூசுல் பலாகாவினுடைய முதல் பாடத்தை ஆரம்பிப்பதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று கூறி இந்த பாடத்தை முடித்துக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் ஜஸா.